இன்னைக்கு உலக எய்ட்ஸ் நாள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுச்சுன்னா ஒரு சாதாரண காய்ச்சல் கூட உங்க உசிரையை எடுக்கிற அளவுக்கு பயங்கரமா மாறுச்சுன்னா இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் கதை இல்லைங்க. 1980கள்ல உலகம் முழுக்க நடந்த ஒரு உண்மை. 1981 அமெரிக்காவுல இந்த மர்மமான நோயை கண்டுபிடிச்சாங்க. அதோட பேர் எய்ட்ஸ். இதுக்கான மருந்து இல்ல, காரணம் புரியல, பயம் தலை விரிச்சு ஆடுச்சு. அதனால என்ன ஆச்சு? எய்ட்ஸ் வந்தவங்கள மக்கள் ஓட ஓட விரட்டுனாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட பயம். அந்த வைரஸை விட அது பத்தின பயம்தான் வேகமா பரவுச்சு. சரி, இந்த பயங்கரம் நம்ம நாட்டுக்குள்ள எப்ப வந்துச்சு? 1986. ஆமாங்க, இந்தியாவிலேயே முதல்ல HIV தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில தான் வெளிப்படையா தெரிஞ்ச முதல் நோயாளி திருமதி மெரிடஸ் மேரி. அவங்க ரொம்ப பாவம். நோய் ஒரு பக்கம், புறக்கணிப்பு ஒரு பக்கம்னு அவங்க அனுபவிச்ச கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா மரண படுக்கையில கூட என்ன மாதிரி யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சத்தமா விழிப்புணர்வு குரல் கொடுத்தாங்க. அவங்க போராட்டம் அந்த காலத்தோட வேதனைய நமக்கு இன்னும் புரிய வச்சது. ஆனா இப்ப கதை மாறிடுச்சு. மருத்துவ உலகம் அவங்க கொண்டு வந்த பெரிய திருப்பு முனைதான் ART, ஆன்டி ரெட்ரோவைரல் தெரபின்ற ஒரு சிகிச்சை. இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா HIV கட்டுப்படுத்தலாம். பாதிக்கப்பட்டவங்க சாதாரண ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இது உலகத்துக்கே நிரூபிச்ச ஒருத்தர், கூடைப்பந்து ஜாம்பவான் மேஜிக் ஜான்சன். எனக்கு HIV இருக்கு, ஆனா எய்ட்ஸ் இல்லைன்னு அவர் சொன்னது உலகத்துக்கே ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த சிகிச்சையோட உச்சகட்டம் என்ன தெரியுமா? உங்க ரத்தத்துல வைரஸ் அளவு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறைஞ்சிடுச்சுன்னா உங்களால மத்தவங்களுக்கு அதை பரப்பவே முடியாது. பயத்துல இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு பெரிய உண்மை இதுதான். ஏன் இந்த டிசம்பர் 1? 1988ல உலக சுகாதார அமைப்பு இந்த நாளை எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்கான நாளா அறிவிச்சாங்க. எய்ட்ஸ்ல இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் இப்ப இருக்கிறவங்களுக்கு பாசத்தோட ஆதரவு கொடுக்கவும் தான் இந்த நாள்.